எல்லோருக்கும் வணக்கங்க. எலெக்ஷனை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு நாட்டு நடப்பை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. ஆனாலும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு எப்போ வாக்குலாம் எண்ணுனாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. நியூஸ் பக்கமே போகாதவங்க கூட எல்லார் வீட்லேயும் நியூஸ் தான் ஓடுது. எல்லாரும் நியூஸை வச்சு கேட்குறோம். என்ன ஆச்சு, என்ன ஆகுது, என்ன ஆகுது. விஜய் வந்து ஒரு தேர்தலில் நிற்கும் போது ஒரு பெரிய திரையில அவரை பார்க்குற ஒரு மாய பிம்பத்தால் மயங்கி எல்லாரும் விஜய் விஜய்னு சுற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இப்போ ஒருத்தரை பிடிக்கும் நமக்கு, அதுக்காக அவங்க எரிச்சல் படுற அளவுக்கு நம்ம போய் அவங்க கிட்ட விழுந்து விழுந்து பேசணும், அவங்க என்ன வேலையில இருந்தாலும் நம்ம கிட்ட பேசிடணும், நம்ம கிட்ட பழகிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கே அதுல ஒரு சலிப்பு ஏற்பட்டு எல்லாரும் ஓடி போய் அப்படி விழுறாங்க. ஆனா அதுல எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தூர நின்று பார்த்து ரசிக்கிறது அதை விடவுமே ரொம்ப பேரழகு அப்படிங்கிறது அதுல எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எல்லாரும் அளவுக்கு மீறின ஒரு ஆசையோட ஓடுறோம். அந்த ஆசை வந்து நிறைவேறாதப்போ நம்மளுக்கும் மனக்கஷ்டம். நம்மளை இவ்வளவு பேர் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுல இருந்தாலும் நிறைய இடங்கள்ல அது வந்து இடைஞ்சலை தான் அவங்களுக்கும் கொடுக்கும். இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் இல்லாம ஒரு கூட்டம் பின்னாடியே ஓடுனதுனால அதுக்கு தற்குறி கூட்டம்னு ஒரு பேரை கூட வச்சாங்க. இந்த எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு தான் போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்மளால யூகிக்க முடியுது. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, தபால் ஓட்டு எண்ணிக்கையை பார்க்கும்போது பெரியவங்களுக்கும் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு அவங்க மனசுக்கு தோணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, இவர் வந்துட்டாரு, ஜெயிச்சாச்சு, இனி நல்லது செய்வாரா, என்ன பண்ண போறாரு. இப்ப எத்தனையோ தலைவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஆனா எல்லாரும் சட்டமன்றத்துக்கு போறதையும் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் மக்களுக்கு இவ்வளவு ஆவல் இருந்ததா? அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கிறாங்க. அடுத்து என்ன செய்ய போறாரு, அடுத்து என்ன செய்ய போறாரு, அடுத்து என்ன செய்ய போறாரு, இந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரோட மனசுலயும் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பம் என்னவோ நல்லா தான் இருக்கு. மக்கள் மனசுக்கும் பிடிச்சு, மக்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடந்து தமிழ்நாடும் முன்னேற்ற பாதையில போறது எல்லாருக்குமே சந்தோஷம் தானே.